பெருமதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்திலே ஒரு நிகழ்வினை சொல்லி அதற்கேற்ற ஒரு திருக்குறளையும் சொல்ல விளைகிறேன். ஒரு அழகான நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தின் வெளிப்புறத்திலே கொஞ்சம் தூரத்தில் ஒரு முனிவர் ஒரு ஆசிரமம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு தன்னுடைய சீடர்களுக்கு நற்போதனைகளை புகட்டி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நகரத்திலே இருக்கின்ற 2 இளைஞர்கள், ஒருவர் மூத்தவர், இன்னொருவர் இளையவர். இந்த இருவரும் சேர்ந்து ஒரு நாள் அந்த முனிவரை சந்தித்து, ஐயா, நாங்களும் நல்ல கருத்துக்களை உங்களிடத்திலிருந்து பெற வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல முயற்சி எடுப்பதற்கு உங்கள் அறிவுரை வேண்டும் என்று கேட்கிறார்கள். முனிவரும் சரி, பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள், உங்களுக்கும் நான் பயிற்சி அளிக்கிறேன் என்று சொல்கிறார். நாட்கள் கடந்து கொண்டே செல்கிறது. ஒரு நாள் முனிவர் அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் சென்று வரலாம், உங்களுக்குரிய பயிற்சி முடிந்தது என்று சொல்கிறார். இருவரும் நகரத்திற்கு சென்று அங்கே கிழக்கு புறத்தில் ஒருவரும் மேற்கு புறத்தில் ஒருவருமாக அங்கு ஒரு சின்ன குடில் அமைத்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படியே காலங்கள் கழிகிறது. ஒரு நாள் இருவரும் சந்தித்து கொண்டு, நாம் மக்களுக்கு சேவை செய்கிறோம், திடீரென்று நாம் கோபப்பட்டு ஏதாவது சாபம் விட்டுவிட்டால் அவற்றிலிருந்து நாம் மக்களை மீண்டும் திருப்புவதற்கு அந்த ஆற்றல் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டதே. நாம் மறுபடியும் முனிவரை சந்தித்து அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று கலந்து பேசுகிறார்கள். மறுபடியும் முனிவருடைய ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். முனிவரிடத்திலே தங்களுடைய நிலையை சொல்கிறார்கள். முனிவரும் சற்று இருங்கள், இங்கே தங்குங்கள், நான் பயிற்சி தருகிறேன் என்று சொல்கிறார். காலங்கள் கடந்து செல்கிறது. முனிவர் இளையவரை பார்த்து, தம்பி, உனக்குரிய பயிற்சி முடிந்து விட்டது, நீ மட்டும் செல்லலாம், மூத்தவர் இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இருவரும் தான் ஒன்றாக வந்தோம், ஆனால் நமக்கு மட்டும் பயிற்சி முடிந்து விட்டது என்று சொல்கிறாரே, இருந்தாலும் குரு சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சென்று விட்டார். இந்த சூழ்நிலையில் அந்த நகரத்தில் மன்னனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மூத்த அமைச்சர் மறைந்து விடுகிறார். அப்பொழுது யாரை நியமிக்கலாம் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்குள்ளவர்கள், இந்த நகரத்தின் 2 புறத்திலும் இருவர் இருக்கின்றார்கள், அவர்களை நாம் அணுகி ஆலோசனைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அரசனும் அந்த மூத்தவரை இடத்திலே சென்று, நீங்கள் வந்து எனக்கு ஆலோசனை சொல்லி மந்திரி சபையிலே கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அவரும் வந்து கலந்து கொண்டார். நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த மூத்தவரிடத்திலே சற்று கோபம் மிகுந்திருக்கும். அதனால் இவர் மற்றவர்களோடு இணங்கி செல்லாமல் அடிக்கடி மக்களிடத்திலும் இவரிடத்திலும் உள்ள கருத்து மாற்றத்தை, வேறுபாட்டை செய்து கொண்டே இருக்கிறார். இது நாளடைவில் மன்னருக்கு இந்த செய்தி எட்டவும் மன்னர் நேரடியாக அந்த குடிலுக்கு சென்று துறவியை சந்திக்கிறார். ஐயா, இப்படி ஒரு சூழல் நடந்து விட்டது, இவரை நியமித்திருந்தேன், இப்பொழுது இப்படி பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னார். அப்பொழுது முனிவர் சொன்னார், நீங்கள் முன்பே என்னிடத்தில் வந்திருந்தால் நான் உங்களுக்கு இளையவரைத்தான் உங்களுக்கு நான் பரிந்துரை செய்திருப்பேன். காரணம், அவர் எந்த ஒரு விடயத்தையும் தெளிவாக உணர்ந்து கோபப்படாமல் ஆர்வத்துடன் யோசித்து பக்குவமாக செய்யக்கூடியவர். அதனாலே தான் பயிற்சியில் கூட அவரை நான் முன்னதாகவே அனுப்பிவிட்டு மூத்தவரை மீண்டும் இங்கேயே தங்கி பயிற்சி செய்யுங்கள் என்று சொன்னேன். கோபம் தன்னை மட்டுமல்ல, தன்னை சார்ந்திருப்பவர்களையும் அழித்து விடும். வள்ளுவ பெருந்தையை சொல்கிறார், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் என்கிறார். சினம் என்ற ஒன்று சேர்ந்தவரை மட்டும் அழிப்பதில்லை, அவருக்கு துணையாக, இணையாக, அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாரிடத்திலும் அவருக்கு இன்பம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் சுட்டு அழிக்கக்கூடிய தன்மை உடையது சினம். ஆகவே சினம் இருத்தல் கூடாது, அதை அனைவரையும் அழித்து விடும் என்று வள்ளுவ பெருந்தகை ஆணித்தனமாக வெகுளாமை என்ற அதிகாரத்தில் 6வது குறளில்
சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் மற்றவருக்கு ஷேர் செய்வதோடு சப்ஸ்கிரைப் நூல் காஞ்சியை செய்யுமாறும் பணிவுடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.